பேரணாம்பட்டு சாரங்கல் கிராமத்தில் காட்டு யானைகளின் அட்டகாசத்தால் விவசாயிகள் பீதியடைந்துள்ளனர். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே உள்ள மலை கிராமமான சாரங்கல் பகுதியில் தக்காளி, தென்னை, வாழை உள்ளிட்ட பயிர்களை விவசாயிகள் சாகுபடி செய்துள்ளனர். இப்பகுதியில் அடிக்கடி காட்டு யானைகள் புகுந்து பயிர்களை நாசப்படுத்துவது குறித்து அப்பகுதி மக்கள் வனத்துறையினரிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை. திங்களன்று இரவு விவசாய நிலத்திற்குள் புகுந்த காட்டு யானைகள் தென்னை, வாழை மற்றும் தக்காளி உள்ளிட்ட பயிர்களை சேதப்படுத்தியது. யானைகள் ஊருக்குள் வருவதை தடுப்பதற்காக குழிகள் வெட்டி வேலி அமைக்க அரசு நிதி ஒதுக்கியும் அதிகாரிகள் சரியாக பயன்படுத்தவில்லை என்று அப்பகுதி விவசாயிகள் வருத்தம் தெரிவித்தனர். போன வாரம் ஒருத்தர் துரசாமி நாயுடுன்னு அவரு இறந்துட்டாரு. 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொம்பளை இறந்துடுச்சு. அதுக்கு முன்னாடி காட்டுல ஒரு இருளர் எஸ்டி காலனி அவரு ஒருத்தர் இறந்துட்டாங்க. இவங்க கவர்மெண்ட் கேட்டா, இவங்க வனத்துறை அதிகாரிகள் கேட்டா காட்டுல உங்களுக்கு பட்டா யார் கொடுத்ததுன்னு கேக்குறாங்க. பட்டா உங்களுக்கு கொடுத்துட்டு இங்க ஏன் உயிரை வாங்குறீங்க, வரானுங்க பாக்குறாங்க போறானுங்களே தவிர எந்த நடவடிக்கையும் எடுக்கிறது இல்ல. ஒரு 10 பானமாவது வாங்கி அவங்க நிலத்துக்காரங்க கிட்ட கொடுத்தா அவங்களா நைட்ல வரும்போது முடிப்பான், அதுவும் கிடையாது. சரி, தரமான குழி எடுக்குன்னு பார்த்தா அது 37 லட்சமோ 70 லட்சம் ரூபாய் அந்த யானை பென்ஷன் குழின்னு எடுத்தாங்க. அது பாத்தீங்கன்னா 1 மீட்டர் கூட கிடையாது, சும்மா எடுத்துட்டு அதுல 30 லட்சம் ரூபாய் ஊழல் பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடி இந்த பென்ஷன் வேலி அமைக்கிறான்னு சொல்லிட்டு அது 70 லட்சம் ரூபாய் கான்ட்ராக்ட் எடுத்து அது என்ன பண்ணாங்க, ஒரு 10 லட்சம் ரூபாய் சொல்ல போனா 50 லட்சம் ரூபாய் ஊழல் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி திடி தின்றானுங்களே தவிர ஒருத்தரும் கண்டுக்கிறது கிடையாது. சேதமடைந்த பயிர்களுக்கு அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர்.